பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராம். கண்ணியமான மாதங்களுக்கு கண்ணியமான மாதங்களே ஒப்பாகும். நேற்று நான் சொன்ன மாதிரி ரஜபு, துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம் இந்த 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். வல் ஹுருமாத்து கிசாஸ். கண்ணியமான மாதங்களின் கண்ணியத்தை யார் சீர்குலைப்பானோ அவன் பழிவாங்கப்படுவான். ஃபமனேத்ததா அலைக்கும் ஃபாத்தது அலை பிமிஸ்லி மாத்ததா அலைக்கும். அந்த மாதங்களிலே உங்களின் மீது யாராவது வரம்பு மீறினால் உங்களின் மீது அவர்கள் வரம்பு மீறியதை போல அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறுங்கள். பத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். வயலமோ, அறிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ் தாலா இருக்கிறானே, முத்தகீன்களோடு அல்லாஹ் தாலா இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது. கண்ணியமான மாதங்கள் எது எது, அந்த கண்ணியமான மாதங்களிலே போர் செய்யக்கூடாது, பையத்து ரிதுவான், அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு நேற்று சொல்லப்பட்டது. பையத்து ரிதுவான், அந்த சுல்ஹே ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எப்படி நடந்தது சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ ஹவாஸினுடைய சண்டையை முடித்துவிட்டு ஹுனைன் அன்னைக்கு வந்தாங்களோ, முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்களே, தாயிஃபில் போயிட்டு கோட்டையை மூடிக்கொண்டார்கள். அப்போ நபி அவர்கள் சஹாபாக்களோடு அந்த கோட்டையை முற்றுகையிட்டார்கள். 40 நாள் வரையிலும் அந்த முற்றுகை இருந்தது. கடைசியாக சில சஹாபாக்கள் அதிலே ஷஹீதாகவும் ஆனார்கள். பிறகு நபி அவர்கள் அந்த முற்றுகையை விட்டுவிட்டு பெருமானார் அவர்கள் மக்காவை நோக்கி திரும்பினார்கள். ஜீரானாவிலே போய் உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டினாங்க. ஜீரானாவில் தான் படா உம்ரா செய்கிறவங்க ஜீரானாவில் போய் தான் அவங்க எஹ்ராம் கட்டுவாங்க. அந்த இடத்துக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீரானாவிலே போய் நபி அவர்கள் எஹ்ராம் கட்டினார்கள். அந்த இடத்துல தான் ஹுனைனுடைய கனிமத்துடைய பொருள்கள் எல்லாம் பங்கிடப்பட்டது. நபி அவர்களுடைய இந்த உம்ரா இருக்கிறதே, இந்த உம்ராவும் சுல்காதாவில் தான் நடந்துச்சு. ஹிஜ்ரி 8 நடந்த உம்ரா அது. அல்லாஹ் தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் தாலா ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ் அனுப்புவானாக. அல்லாஹ் தாலா பிறகு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராம் வல் ஹுருமாத்து கிசாஸ் என்று அல்லாஹ் சொன்னான். கண்ணியமான மாதத்துக்கு கண்ணியமான மாதங்களே ஒப்பாகும். கண்ணியமான மாதங்களுடைய கண்ணியத்தை யார் சீர்குலைப்பானோ அவனை பழிவாங்கப்படுவான் அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட யுத்தத்துக்காக வேண்டி தயாரானார்கள். பிறகு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், ஃபமனீத்ததா அலைக்கும் ஃபாத்தது அலைஹி பிமிஸ்லி மாத்ததா அலைக்கும். அந்த கண்ணியமான மாதங்களிலே உங்கள் மீது யாராவது வரம்பு மீறினால் உங்கள் மீது வரம்பு மீறியதை போல அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் தாலா சொல்லும். அதுலேயும் பாருங்கள், அல்லாஹ் தாலா நீதத்தை அல்லாஹ் காட்ட சொல்லுகிறான். முஷ்ரிக்கீன்கள் தானே அப்படின்னு சொல்லி நீதம் தவறக்கூடாது, அங்கேயும் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி எல்லா விஷயங்களிலேயும் இஸ்லாம் நீதத்தை தான் கற்றுக் கொடுக்கிறது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆயத் இருக்கிறதே மக்காவிலே இறங்குச்சு. மக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிஹாதுடைய கட்டளையும் இல்லை, முஸ்லீம்களுக்கு எந்த விதமான ஒரு பேர் புகழும் அங்கே இருக்கல்ல. பிறகு இந்த ஆயத்து மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல ஜிஹாதுடைய ஆயத்து இந்த ஆயத்தை அது மன்சூஹாக்கி விட்டது அப்படின்னு இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை மறுக்கிறார்கள். அப்படி இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆயத்தும் மதனி தான், மதீனாவில் இறங்கின ஆயத்து தான், உம்ரத்துல் கபாவுக்கு பிறகு இறங்கிய ஆயத்து தான் இது அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் இப்னு ஜரீர் அவர்கள் இப்படி சொல்கிறாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பிறகு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னா, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் தாலாவுக்கு கீழ்ப்படியுங்கள்.
வலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தாலா இருக்கிறானே முத்தகீன்களோடு அல்லாஹ் தாலா இருக்கிறான். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தீன் துனியாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்கின்றான் என்று இப்படி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் பேசுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ் வலா துல்கூ பி ஐதீக்கும் இல தஹ்லுகதி வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜிஹாது பற்றி, அல்லாஹ்வுடைய பாதையில் காசு பணங்களை செலவழிப்பதை பற்றி இதெல்லாம் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக